Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் திரு ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமுக்கான டேட்ஸ் எக்ஸாக்டா எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஷெட்யூல டிசம்பர் 31 சாயந்தரம் 6 மணிக்கு அறிவிக்கிறதா அவரோட ட்விட்டர் ஹேண்டில்ல பதிவிட்டிருக்காரு. சோ அந்த ட்விட்டர் ஹேண்டில்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் இது வந்து அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் அவரோடது. அவர் வந்து மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ வில் அனௌன்ஸ் த டேட் வென் த எக்ஸாம் வில் கமென்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃபார் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமினேஷன் 2021 அப்படின்னு அவர் அபிஷியலாவே தெரிவிச்சிட்டாரு. ஸ்டே டியூன்டு கொடுத்திருக்காரு. சோ இந்த ஸ்டே டியூன்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நீட் 2021க்கான அனௌன்ஸ்மெண்ட் அடுத்து நமக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ நீட் 2021 ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம் மே மாசமா இருக்கலாம், ஜூன் மாசமா இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல தள்ளி போகாது. அதே மாதிரி ஒரு தடவை எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த டேட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு நீங்க ஃபுல் சிலபஸும் படிங்க. அவங்க சிலபஸ் ரிடக்ஷன் பத்தி சொல்ற வரைக்கும் நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமுக்காக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அதை தெளிவா படிங்க. அதுக்குள்ள வித்தின் ஃபியூ டேஸ்ல நமக்கு நீட் 2021 அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சிலபஸ் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.